everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிங்கி ஸ்பார்க்லி பார்ட்டி மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேக்கப்பில் இருந்த ஒரு பெரிய டவுட்டை இந்த வீடியோவில் நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் மேக்ஸிமம் கமெண்ட் வந்து எதை பற்றி வரும் அப்படின்னா மேக்கப் போட்டாலே ரொம்ப திட்டு ஆகுது, ஃப்ளாலெஸ்ஸாக வரமாட்டேங்குது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அங்கங்கே மேக்கப் இருக்கிற மாதிரி இருக்குது, மற்ற இடத்துல மேக்கப் சுத்தமாக நிற்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம், என்னென்ன ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, அது எதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப் அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் வேர் பண்ணியிருக்க சாரீ பார்த்திங்க அப்படின்னா சாராஸ் போட்டிக் அப்படின்ற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு சாரீ பார்த்திங்க அப்படின்னா பியூர் ஜார்ஜெட் சாரீ, அதில் கொஞ்சம் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு ப்ளவுஸ் அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக டார்க் க்ரீன் கலர் வித் எம்ப்ராய்டரி அண்ட் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டாப் ட்ரெண்டி கிளாத் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா சாராஸ் போட்டிக்கை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப், அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போதுமே க்ளீனாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து எந்த ஒரு டர்ட் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக நம்ம மேக்கப் போய்ட்டு ஸ்கின்னில் உட்காரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து டெர்மாவைப் ஹைட்ரா கிளென்சர். இது ஒரு மைல்டான கிளென்சர், ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச கிளென்சர். ஸோ இதை வச்சு என்னுடைய ஃபேஸை நான் வந்து ஆஃப் கேமராலே வாஷ் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. எவ்ரிடே பேசிஸ்க்காக இருக்கட்டும் சரி, மேக்கப் போடுறீங்க அப்படின்னா இருக்கட்டும் சரி. ஸோ நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறது வந்து நியூட்ரிடாமோட வைட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறேன். ஃபேஸ், இயர்ஸ் அண்ட் நெக்கையுமே நான் இதை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் மேக்கப் வந்து திட்டு ஆகுது அப்படின்னா மெயினான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஸ்கின்னில் ஈவனாக அந்த ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இல்லை, அதாவது ஒரு ஹைட்ரேஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு அங்கங்கே பேட்சாக போய் அங்கங்கே ஒட்டிக்கிற ப்ராப்ளம் வந்து நம்ம ஈவனாக மாய்ஸ்சரைஸ் பண்ணி கட்டால் இந்த ஒரு ப்ராப்ளம் கட்டாயம் வரும். ஸோ ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் மாய்ஸ்சரைசர் எடுத்து நல்லா ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ஃபோலியேஷன். ஸோ எக்ஸ்ஃபோலியேட் நீங்கள் பண்ணாமல் ஜஸ்ட் உங்கள் ஸ்கின் வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மேக்கப் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாமே ஸ்கின் மேலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே மேக்கப் போடுறப்போ திட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் மேக்கப் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒன் டே பிஃபோரோ இல்லை அந்த வீக்லேயோ நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. எதர் ஃபிசிக்கல் ஆர் கெமிக்கல் ஸ்க்ரப், ஏதோ ஒன்று உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ, நீங்கள் எது ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மேக்கப் போடுங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபேஷியல் ஹேர். ஸோ ஃபேஷியல் ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, உங்களுக்கு அதை வச்சுட்டு அதை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு மேக்கப் போட முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் அதுவுமே வந்து எல்லா ஸ்கின்க்கும் வந்து செட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது அப்ரிஷியேட் பண்ணாத ஒரு ஆள் தான். எனக்கு அதில் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ என்ன தான் ஃபேஷியல் ஹேர்லாம் இருந்தாலுமே நம்மளால் நீட்டாக மேக்கப் பண்ணிக்க முடியும் அப்படின்ற டைப் பர்சன் தான் நான் ஜஸ்ட் என்னோடய ஒப்பீனியன் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஃபேஷியல் ஹேர்னால் மேக்கப் ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது, அங்கங்கே பேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களுடைய ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மேக்கப்பில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ப்ரைமர். ஸோ ப்ரைமர் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். ஒருத்தங்க ஸ்கின் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு பார்த்திங்க அப்படின்னா போர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ என்னுடைய போர்ஸ் நான் ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பர்பிளோட சிலிக்கோன் பேஸ்டு ப்ரைமர். ஸோ இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் போர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நான் வந்து நீட்டாக அப்ளை பண்ணிப்பேன். ஸோ ப்ரைமர் போடுறதுனால நமக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு மேக்கப் பேட்ச் ஆகிற ப்ராப்ளம் அவ்வளோவா இருக்காது. பிகாஸ் நம்ம ப்ரைமர் போட்டு நம்ம ஸ்கின்னை ப்ரெப் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம மேக்கப்னு ஒன்று போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு மேலே நமக்கு வந்து அவ்வளோவா ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால தான் ப்ரைமர் ஸ்டெப்பை வந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்சிஸ்ட் பண்ணுறேன். எவ்ரிடே பேசிஸ்க்கு வேண்டாம். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வந்து ஃபவுண்டேஷனுக்கு போய்க்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து ஷுவரோட கன்சிலர் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்கு அப்படின்னா நமக்கு டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் பேச்சஸ்லாம் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணணும். இல்லாட்டா மேக்கப் வந்து கிரே ஆகிரும் இல்லையா. ஸோ அப்படி ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணி அதை கன்சீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணி அகெயின் வந்து ஹைலைட்டிங் கன்சிலர் யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து நிறைய ஸ்டெப்பாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கு ப்ராடக்ட்ஸும் அதிகமாக லேயர் ஆகும். ஸோ ப்ராடக்ட்ஸ் அதிகமாக லேயர் ஆக நமக்கு கேக்கி ஆகிறதுக்கு, பேட்ச் ஆகிறதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லேயர்ஸை வந்து லிமிட் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா
ஆரஞ்ச் கரெக்டர் அண்ட் கன்சிலர் ஸ்டெப் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரே ஒரு டார்க் கலர் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது என்னுடைய ஸ்கின் டோனுக்கு எது டார்க் கலர் கன்சிலரோ, எந்த கலர் வந்து என்னுடைய பிக்மெண்டேஷன், டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு டார்க் கன்சிலர் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து சுகரோட கன்சிலர். இதோட ஷேட் வந்து 45 கான் பெனா. ஸோ இது ஆன் ஸ்க்ரீன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்னுடைய எக்ஸாக்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். பட் நேரில் பார்க்குறப்போ தெரியும் நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ். என்னுடைய ஸ்கின்னை விட அது நல்லாவே ஒரு டார்க் ஷேட். ஸோ அதை யூஸ் பண்ணி எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ், டார்க் சர்க்கிள் இருக்கோ அதெல்லாமே நான் நீட்டாக கவர் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன் ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம டேரெக்டாக ஃபவுண்டேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு நான் வந்து பேக்கோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ஷேட் வந்து 3.0. ஸோ இந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணி என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் அப்ளை பண்ணுற மெத்தடும் பார்த்திங்க அப்படின்னா டாட் ஃபேஸில் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது வந்து நம்ம டாட் பண்ண இடம், ஃபஸ்ட்டு டாட் பண்ண இடம்லாம் நம்ம ஃபைனலாக எல்லா டாட்டும் வச்சுட்டு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்குள்ளேயும் நமக்கு கண்டிப்பாக அது வந்து ட்ரை ஆகிரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அது எல்லாமே ஈவனாக பிளெண்ட் ஆன மாதிரி தெரியும். பட் நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு ஃப்ளாஷ் போட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு வச்ச டாட் எல்லாமே பிளெண்ட் ஆகாமல் அப்படி இருக்கும். ஸோ மேல் லேயர் மட்டும் பிளெண்ட் ஆகிருக்கும், டீப் லேயர்ஸ்லாம் பிளெண்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அப்படி ஆகாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக பியூட்டி ஸ்பஞ்சிலே ப்ராடக்டை வந்து எடுத்து அப்படியே ஃபேஸில் போட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நம்ம வந்து கையாலே ஈவனாக ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கலாம். டாட் மட்டும் வைக்காதீங்க உங்களுக்கு இந்த பேட்ச் ஆகிற ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா. ஸோ இந்த பியூட்டி பிளெண்டர் வந்து நல்லா டேம்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ட்ரை பியூட்டி பிளெண்டரில் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரை ஆகிறது, அங்கங்கே மேக்கப் களைஞ்சு போடுது, ஒரு இடத்துல மட்டும் அதிக மேக்கப் இருக்கிறது, இந்த மாதிரியான ப்ராப்ளம் எல்லாமே நடக்கும். ஸோ ஸ்பாஞ்ச் வந்து நமக்கு நல்லா கொஞ்சம் டேம்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து ஹைலைட்டிங், கன்சிலர் என்னென்ன ஸ்டெப் வேணுமோ பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ஜஸ்ட்டு இந்த ஒரு ஃபவுண்டேஷனோடய ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பும் வந்து கண்டிப்பாக எல்லாருமே பண்ணிக்கணும். பிகாஸ் நம்ம ஒரு க்ரீம் பேஸ் போட்டிருக்கோம். ஒரு க்ரீம் பேஸை கண்டிப்பாக ஒரு பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கணும். அப்போ தான் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், க்ரீஸ் ஆகாது, பேட்ச் ஆகாது, மூவ் ஆகாது எங்கேயுமே. ஸோ பவுடருக்கு நான் வந்து Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஷேட் வந்து 310 சன் பீச். அண்ட் எனக்கு இந்த காம்பேக்ட் பவுடர் இப்போது ரீசன்ட் டேஸாக கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ காம்பேக்ட் பவுடர் மெயினாக வந்து அண்டர் ஐஸில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கணும். ஸோ அண்டர் ஐஸ், நோஸ், மெயினாக எங்கெல்லாம் ஆயில் செக்ரேட் ஆகும், ஸ்வெட் வருமோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நிறைய காம்பேக்ட் வந்து போட்டுக்கணும். ஸோ பேஸ் மேக்கப்பில் இவ்வளோ தான். இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ்க்கு போய்க்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட் அண்ட் வெல்லோட ஐப்ரோ கிட் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதை யூஸ் பண்ணி என்னோட ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ஐப்ரோஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, நான் நிறைய டுட்டோரியல் போட்டிருக்கேன், நீங்கள் அதை கூட போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இப்போ ஐ லுக் பார்க்கலாம். ஸோ ஐ லுக்கில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கன்சிலர் வச்சு நான் நல்லா என்னுடைய லிட்ஸை வந்து கவர் பண்ணிக்கிறேன். என்னோடய லிட்ஸில் இருக்க டார்க் சர்க்கிள் எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட கன்சீலர். இதில் ஷேட் நான் வந்து தப்பாக வாங்கிட்டேன், ரொம்ப பிங்க் கண்டர்டோன் இருக்கிற மாதிரி இருக்கும், C9 நினைக்கிறேன் ஷேடு. ஸோ அதனால் அது வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு நான் லிட்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கன்சீலர் நான் அப்படி வச்சுட்டேன். ஸோ இதே என்னுடைய லிட்ஸில் போட்டதுக்கப்புறமா ஒரு பவுடர் வச்சு அதையுமே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் நமக்கு லிட்ஸில் இருக்க அந்த லைனில் போய்ட்டு அந்த கன்சீலர் டெபாசிட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மார்ஸோட ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி ஐ லுக் நான் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதில் இருக்க ஒரு பிங்க் ஷேட் எடுத்து நான் ஐஸோட அவுட்ரு வி, அதுக்கப்புறமா இன்னர் கார்னர் எல்லாத்துலேயுமே நான் நல்லா ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய க்ரீஸ்லேயும் சேம் கலரே நான் நல்லா டெபாசிட் பண்ணிக்கிறேன். இந்த பேலட்டோட பிக்மெண்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது, செம சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறமா லிட்ஸில் சென்டரில் மட்டும் நான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு பிங்க் ஷிமரி ஷேட் எடுத்து நான் சென்டரில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் இந்த ஐ லுக் பார்க்குறதுக்கு ஒரு ஹேலோ, ஒரு ஸ்பாட் லைட் ஐ லுக் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஸோ என்னுடைய கட் க்ரீஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு டேரெக்டாக அப்படியே அந்த ஒரு பிங்க் ஷேடை நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ அந்த பிங்க்கு மேலே நான் வந்து அந்த பேலட்லேயே ஒரு கிளிட்டர் ஷேட் இருக்கும். ஸோ அந்த கிளிட்டரையும் நான் எடுத்து ஜஸ்ட் அங்கங்கே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய க்ரீஸ் ஏரியாவை நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ப்ராடக்ட்டும் எடுக்கல, ஜஸ்ட்டு ஒரு பிளெயின் ப்ரஷ் எடுத்து அந்த பிங்க் ஷேடை நான் வந்து பிளெண்ட் பண்ணேன். அதுவே என்னுடைய ட்ரான்சிஷன் ஷேடாக சூப்பராக மாறிடுச்சு. ஸோ அதை அப்படியே விட்டுட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் ஒரு டார்க் பிங்க் ஷேட் எடுத்து என்னுடைய லோவர் லேஷ் லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஃபேஸஸ் கேனடாவோட காஜல் யூஸ் பண்ணி ஐலிட்ஸில் வந்து லைன் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐலைனர் போட போகிறது கிடையாது, ஒரு ஸ்மஜ்டு ஐலைனர் லுக் தான் நான் வந்து போயிருந்தேன். ஸோ அதனால் அந்த காஜலை அப்ளை பண்ணி அதிலே பின்னாடி ஒரு ஸ்மஜரும் இருக்கும். ஸோ அதை வச்சு கொஞ்சமாக ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ இந்த லுக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஐலைனர் போடுறதுக்கு பதிலாக இது போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் இதை வந்து பண்ணிக்கிட்டேன்.
அண்ட் நெக்ஸ்ட் மஸ்காராவும் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து Maybellineோட ஹைப்பர் கர்ல் மஸ்காரா வாட்டர் ப்ரூஃப் அப்படின்ற வேரியண்ட்டில் நான் வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னுடைய 2 அப்பர் அண்ட் லோயர் லேஷஸ்லேயும் நான் நல்லா கோட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் ப்ளஷ்ஷுக்கு நான் வந்து நைக்காவோட அந்த ப்ளஷ் டூவோ இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதில் ஷேட் எனக்கு ஞாபகம் இல்லை, நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஷேட் நேம் லிங்க் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 2 சைடு சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லையும் நான் வந்து நல்லாவே ப்ளஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஹைலைட் பண்ணுற பார்ட் வந்து எப்படியோ மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹைலைட்டரும் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன். நான் யூஸ் பண்ணியிருந்தது வந்து வெட் அண்ட் வைல்டோட ஹைலைட்டர் பேலட். ஃபைனலாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே அடித்து நான் இந்த மேக்கப் லுக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நீங்கள் வந்து நிறைய லேயர்ஸ் ஆஃப் மேக்கப் லைக் இப்போ நான் பண்ண மாதிரி கன்சீலர், ஃபவுண்டேஷன், அகெயின் ஒரு கன்சீலர், இந்த மாதிரி பவுடர் எல்லாமே போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி நம்மளுடைய மேக்கப் எல்லாமே மெல்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம போட்டுக்கிறது எல்லாமே தனித்தனி லேயராக இருக்கும். அதை ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணி நம்ம அடித்து லாக் பண்ணும்போது தான் எல்லாமே ஒரே லேயராக எல்லா மேக்கப்பும் மெல்ட் ஆகி நம்ம ஸ்கின்னோட அதை மெர்ஜ் ஆகும். ஸோ அப்படி பண்ணுறதுனாலே நமக்கு வந்து அந்த திட்டு ஆகிற ப்ராப்ளம், மேக்கப் வந்து சீக்கிரமாக அழிஞ்சு போகிற ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபிக்ஸிங் ஸ்ப்ரேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு நான் குட்டியாக ஒரு ஸ்டோன் பிந்தியும் வந்து வச்சுக்கிட்டேன் இது கூட. ஸோ இந்த லுக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு பார்ட்டி வேர் லுக் மாதிரி இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் இல்லை உங்களுக்கு ரிசப்ஷன், உங்களுக்கு செல்ஃபாக நீங்கள் மேக்கப் பண்ணிக்கணும் அப்படின்னா கூட இந்த ஒரு லுக் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவுட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த லுக் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.